நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன 12th பாஸ் ஆக முடியலன்னு மென்டல் ஆயிட்டானா? சார் டேக் மை சீட்டா. உட்காருங்க. என்ன நட்டனோட காலேஜில் உட்காந்து லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பாஸ், மணி கல்ச்சுரல் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கோலப்படிலாம் கொண்டு போய் வச்சு அதை மஞ்சு மூஞ்சிலெல்லாம் போட்டு வெரி ஃபன்னி பாஸ். அதை நினச்சி தான் சிரிச்சிட்டு இருக்கேன். எப்படி தான் தெரில பாஸ், மணி இப்படி இருக்கான். எனக்கு கூட தான் நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்களே தெரியல. புரியலையே பாஸ். இல்லை 12th பாஸ் பண்ணி சில பல ஆயிரங்கள் ஃபீஸை கட்டி எல்லாரோட சம்மதத்தோட வந்து படிச்சுட்டு இருக்க எனக்கே காலேஜுக்குள்ளே நடக்க பயமாக இருக்கு. ஆனால் நீங்கள் 12th பாஸ் பண்ணல, சில பல ஆயிரங்கள் ஃபீஸும் கட்டல, அப்பா வேற ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி தைரியமாக சுற்றிட்டு இருக்கீங்களேன்னு தெரியலையே காலேஜுக்குள்ளே. பயம்லாம் இருக்கு பாஸ். அப்படியா? எல்லாம் உள்ள. அப்புறம் எப்படி இப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் 12th ஃபெயில் ஆனால் சிரிக்கக்கூடாதுன்னு அதாவது இருக்கான்னு? ரொம்ப அழகாக இன்டெலிஜென்ட்டான ஆன்சர்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த 420 வேலைக்கு காலேஜுக்குள்ளே பிடிப்பட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன இப்போ காலேஜ் விட்டு அனுப்பிடுவாங்க, கிழிப்பாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்க. வாங்க பாஸ் விளாடாதீங்க. நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? கொலையை விட நீங்கள் பண்ணுற சீட்டிங்க்கு ஈபி கோலை என்ன தண்டனைங்கிறது தெரியுமா? தெரியாது பாஸ். எனக்கும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய தண்டனையாக தான் இருக்கும். உங்களை விடுங்க, நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் சகோக்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ். ஏன்னா வெற்றியோட அப்பா தானே கரெக்ட் பண்ணிட்டு. ஓ, உங்களை இங்கே படிக்க வச்சதுக்கு வெற்றியோட அப்பாவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன பாஸ் பண்ணுவாங்க? உங்கள் அப்பா கடையில் கொண்டாந்து வெற்றி அப்பாவை வேலைக்கு சேர்த்து விட்ருவாங்க. ஐயோ பாஸ், அவ்வளோ பெரிய பிரச்சனையா பாஸ் இது? ஆமாம், கதர் சட்டை போட்டு காரில் வந்து காப்பி ஏற்றினா நல்லாவா இருக்கும்? அவர் வாழ்க்கையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க பாவம். பாஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா பாஸ்? இந்த விஷயம் வெற்றி காதில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க பாஸ். ஏன்னா அவன் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கான். நீங்கள் பாட்டுக்கு அவங்க அப்பாவை தூக்கிட்டு போயிடுவாங்க, தாத்தாவை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அவனும் எதுவும் பண்ணாமல் போயிட போகிறான் பாஸ். மேட்ரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். தேவையில்லாத இடத்துல இங்கிலீஷ்லாம் கரெக்டாக போடுறீங்க. கிரிட்டிக்கல் மாட்டினீங்கன்னா உங்கள் பொசிஷன் கிரிட்டிக்கல் ஆயிடும். பாஸ் வந்ததுலேருந்தே ரொம்ப நெகட்டிவாக பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் பாஸ். நல்ல விஷயம்? எங்கள் மாமாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு பாஸ். பின் என்ன உன்ட்ட நல்ல விஷயத்த சொல்கிறது? ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. பேசாமல் உங்கள் அப்பா கடை பக்கத்தில் ஒரு டீ கடையை போட்டு உட்காந்துரு. டீ கப்பு மாதிரியே ஒரு மூஞ்சி, நல்ல வியாபாரம் ஆகும். பாஸ் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு டீயும் போட தெரியாது. ஓஹோ, டீ போடவும் உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பாக்காவது டீ போட தெரியுங்களா? பாஸ் விளாடாதீங்க. நீங்கள் வேணா பாருங்க, நானும் உங்களை மாதிரி இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகி காட்டுறேன். எப்படி ஆவீங்க? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான் வச்சுருக்கீங்க? வரப்போகிற அட்டம்ப்டில் 160 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி இந்த காலேஜில் சேர்ந்துருவோம் பாஸ். ஓஹோ, 12th 200 மார்க்குங்கிறதே உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் 12th ரூல் புக் வாங்கி படிங்க, அதுக்கப்புறமா 12th மேக்ஸ் புக் வாங்கி படிச்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க பாஸ். அதுக்கு முன்னாடி இந்த புக்கை நேராக வச்சு படிங்க. இப்படிலாம் உட்காந்து தெரியாதுங்க. பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வருவாரு, எங்கேயாவது பூக்கு பின்னாடி உட்காந்து சிரிங்க. சேர்த்து விட்டுருக்காங்க பாரு காலேஜில் எவ்வளோ ஒரு மனுஷன். சரி, லவ் பண்ணும்போதெல்லாம் இந்த கனவுல டூயட் பாட்டெல்லாம் வரும்னு சொல்லுவாங்களே, உண்மையா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன லவ்வா பண்றேன்? ஆமால. ஆமா, நீ எதுக்கு லவ் பத்திலாம் கேக்குற? இதுவாது தெரியுமான்னு சொல்லு. சர்வம் படத்துல ஆர்யா இந்த லவ் பண்றவங்க எல்லாம் எதிரில வந்தா பாட்டெல்லாம் கேட்கும்னு சொல்லுவானே, அது என்னது? சஞ்சனா, என்ன விஷயம்? சும்மா தாண்டி கேக்குறேன். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் மக்கு கிடையாது. சொல்ற, யாரையாச்சும் லவ் பண்றியா? இல்ல, நானும் ஒரு பையனை லவ் பண்றேன். ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தோணலடி. அதான் டவுட்டை கிளியர் பண்ணலாமேன்னு. லவ்வா? நீயா? இந்த போயெல்லாம் போய் வேற யார்கிட்டயாச்சும் சொல்லு. பசங்களை கண்டாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுவ. நீ எல்லாம் லவ் பண்றியா என்ன? அதுக்காக எப்போதும் அப்படியே இருக்க முடியுமா என்ன? இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்தேன், லவ் பண்றேன். யாரு அந்த பையன்? அன்னைக்கு கூட கல்ச்சுரல்ஸ் ரூம்ல பார்த்தோமே, வெற்றி. ஹைட்டா முட்டை முட்டை கண்ணா, அவனா? ஐயோ அவன் இல்ல. வேற யாருடி? அன்னைக்கு கூட ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டுட்டு. ஆரஞ்சு கலர் கவனிக்கலையேடி. என்னடி?
அன்னைக்கு கூட நம்ம பின்னாடியே வந்தானே அவனா? ஆமால, அத போய் மறந்துட்டு பாத்தியா? அவனே தான். ஏய் சஞ்சு, என்னடி சொல்ற? உனக்கு டேஸ்டே இல்லையா? அவனுக்கு என்னடி, ஹீரோ மாதிரி இருக்கான். ஹீரோவா? அவனா? சீ, மனசாட்சியை தொட்டு சொல்லு. எனக்கு இப்பெல்லாம் என்ன தோணுது தெரியுமா? என்ன? அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. ஐயோ கடவுளே, இவ்வளவு நீதான் காப்பாத்தணும். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தியா, அது உன் விஷயத்துல நிஜமாயிருச்சுரி. பார்ட்னர், கூடயே வரண்ணே. 2 ஃப்ரூட்டி வச்சிருக்கீங்களே, ஒரு ஃப்ரூட்டி கொடுங்களேன். பார்ட்னர், அந்த ஃப்ரூட்டியும். தேங்க்ஸ் பார்ட்னர். சாப்பிடு. நானும் அவனும் செம்ம பேர்ல. ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரிஞ்சா கிண்டல் பண்ணியே சாவடிச்சிருவாங்க. ஆன்ட்டி அங்கிள்க்குலாம் தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் உன்னை அவங்களுக்காக லவ் பண்ணல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன். இதுல என்ன ப்ளீஸ் தப்பு இருக்கு? அவன் வேண்டாடி. வாடி. வெற்றி சார், நீங்க ரொம்ப நல்லவர். 2 ஃப்ரூட்டி என்கிட்டயே குத்துட்டீங்க. அதே மாதிரி அந்த சஞ்சனாவையும் வைஷாலி எனக்கு ஓகே பண்ணி குத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போடா. ஓகே. உன்னெல்லாம் திருத்த முடியாது. ஹாய். ஹாய். திமுற தானே, வாடி போலாம். ஏ சந்தியா, சந்தியா ஒண்ணுதான். ஏ சந்தியா, கூப்பிட்டே இருக்க, நீ இப்படி போயிட்டே இருக்க. என்னையா கூப்பிட்ட? அது சரி, என்னடி ஆச்சு உனக்கு? இல்ல, ஒன்றும் இல்ல. ஒண்ணுமே இல்லையா? இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதா? நீ வேற ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல இல்ல, கல்ச்சுரல்ஸ் பிராக்டிஸ் போனதுக்கு அப்புறம் சிவாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் மறந்தே போயிட்டேல்ல. நானே அந்த கல்ச்சுரல் ப்ராக்டிஸை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற ஏன் தேவையில்லாம அதை பத்தி ஞாபகப்படுத்தி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? என்ன சந்தியா, நீ சொல்றத பார்த்தா பெரிய பிரச்சனை போல இருக்கு. என்ன மறுபடியும் ஒருத்தர் அடிச்சுட்டாங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சந்தியா, நீ சொல்றத பார்த்தா பெரிய பிரச்சனை போல இருக்கு. என்ன மறுபடியும் ஒருத்தர் அடிச்சுட்டாங்களா? ஏய் சொல்லுப்பா, சொன்னதானே தெரியும் நடந்தது என்னன்னு. ஆமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேளு. அன்னைக்கு சிவாவோட அம்மா, அதான் அந்த லக்ஷ்மி மேம், ஆமா, சிவாவை எப்படி தெரியுமா திட்டிட்டு கூட்டிட்டு போனாங்க. பாவம் சிவா அந்த நேரத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அதை நினைச்சாலே எனக்கு அப்படியே அழுகழுகியா வருது. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிச்சு போல. அலர்ட்டாரு மஞ்சு. ஏய் சந்தியா, அதுக்குள்ள ஏண்டி ஃபீல் பண்ற? எல்லாம் நல்லபடியா நடக்கும், ரிலாக்ஸ். உனக்கு தெரியாது மஞ்சு, சிவா எவ்வளோ டேலண்டட் தெரியுமா? அவன் ஸ்கூல்ல எல்லா காம்படிஷன்லயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பான். ஆனா அவங்க அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோன்னு தெரியல. சந்தியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? உனக்கு சிவாவை எத்தனை வருஷமா தெரியும்? 5 வருஷம், மேக்ஸிமம் 6 வருஷம். ஆனா சிவாவோட அம்மாவுக்கு சிவாவை பிறந்ததுலேருந்தே தெரியும். அவங்களுக்கு தெரியும் அவன் ஃபியூச்சரை பத்தி என்ன பண்ணும் அப்படின்னு. ஆனா நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ற பாத்தியா? சுத்த வேஸ்ட். அதுக்குன்னு இப்படியா பண்ணுவாங்க? பையன் மேல அக்கறவுல எந்த தாயும் இப்படிதான் பண்ணுவாங்க. உன்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சு சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்த பாரு சந்தியா, ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாரு. அதே ஒரு லவ்வர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்த்தா நீ சொல்றது ரைட்டு தான். ஆனா என்ன ரைட்டு ராங்னு ராங்கானவங்க கூட பேசிட்டு இருக்க? வாட் ஹேப்பன்? சந்தியா, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆனா முறைக்கிற ரியாக்ஷன் வேற எங்க இருந்தா வருது. இந்த பார், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அதான் நான் அவகிட்ட பேசுறேன். எனக்கு உன்னை க்ளோஸ் அப்ல பார்த்தா கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு. அதனால நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின என் கை தான் பேசும். ஓஹோ, கை பேசுமா? எங்க பேச சொல்லி கேட்கலாம். ஷோ, தயவு செஞ்சு கொஞ்சம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? நானே சிவா கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலையேன்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன். சிவா கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான்னு யார் சொன்னா? அவங்க அம்மா தானே அன்னைக்கு வந்து சொன்னாங்க. எந்த காலத்துல இருக்க நீ? அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பேக். இப்போ அவங்க அம்மாவே வென்றுவா சென்றுவான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா? ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமா, he is practicing in the practice room. Go.
ஐயோ ஏய். தேங்க் யூ so ஏய் much ஏய் காதல் காம்படிஷன் நிறைய இருக்குன்னு ட்ரெஸ்ஸிங்லாம் மாத்திட்டா போல. உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. கொஞ்சம் ஓரமா போய் நின்னு. ஓகே மூஞ்ச பாரு. அப்படியே நிக்காத, லாரியில் அடிபட்டுருவ. எப்படி எடுத்து ஊட்டி படிச்சாலும் தப்பா தான் வருது. டேய், ம் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லியோட ஆரம்பிக்கிறேன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ம் ஓகேவா? அஸ்தி வரை வரும். டேய், மாடுலேஷனோட படுறா. இல்ல என்னதான் நான் கஷ்டப்பட்டு எழுதினாலும் அந்த லைன் முக்கியம் தான் இருக்கும். சொல்ற மாதிரி படி. ஆஸ்தி வரை வரும் உறவு, அஸ்தி வரை வரும். அஸ்தி வரை வரும் நட்பு. கதிரு, உன்ன மாதிரி எனக்கு பேஸ் வாய்ஸ்லாம் வராதா? அப்படியா? அப்ப நேரா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போ. அங்க வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த வைத்தியநாதன் இருப்பாரு. அவர்கிட்ட வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்து நீ நாளைக்கு வா, நான் பொறுமையா சொல்லி தரேன். இருக்கிற மாதிரி படி. ஆஸ்தி வரை வரும் நட்பு. ஏய், வெறுப்பேத்தாத தயவு செய்து இருக்கிற மாதிரி படி. சரி, அப்ப அது என்னடா? ஆஸ்தி வரை வரும் உறவு. அதான்டா, ஆஸ்தி வரை வரும். அப்படியே இழுத்துட்டு போ, கேட் வரைக்கும் போ. போயிட்டு நாளைக்கு வந்து சொல்லு. சீக்கிரமா சொல்றா. உன்ன மாதிரி என்னால வேகமெல்லாம் படிக்க முடியாதுடா. டேய், நான் எப்பவுமே கூட்டி கூட்டி தான்டா படிப்பேன். தொடப்ப எடுத்துட்டு வந்து பெருக்கி படிக்கிறியா? ஒழுங்கா படுறா. கவிதை எழுதுறானுங்களா இல்ல காப்பி அடிக்கிறானுங்களா? டேய் கதிரு, இந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்டா. நீ திட்டி சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு அடி அடிச்சு சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்லடா. டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னா அடிச்சிட உடனே. அதான்டா கவிஞர் கதிரு. ஓகே, என்னதான் செய்யறானுங்கன்னு பாப்போமே. குனி குனிடா, நல்லா குனி. குனிஞ்சாடுறா, நல்லா குனி. குனிஞ்சாடுறா கும்கி. தொப்பை ரொம்ப இடிக்குதுடா. குனிமுலடா. தொப்பை இல்லாம இருந்தாதான் ஆட முடியும். அப்படி இருக்க கூடாது. இங்க வா. நல்ல பிரியாணி செய்யற பானை மாதிரி. இப்ப பாரு. அப்பா ரொம்ப நல்லா இருக்குடா. கால்ல இருந்து வயிறு ரொம்ப உபசமா இருந்துச்சு. நீ குத்துல எல்லாம் தெளிவாயிடுச்சு. 2 minutes சரி, டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போக கூடாது, இங்கே இரு. கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டேய், டக்குன்னு பார்க்காத. நம்ம ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்றோமான்னு பின்னாடி இருந்து பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம 2 பேர் டீமும் ஒண்ணா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஓகேடா. ஏய், கீழே விழு. எதுக்கு? விழுறா. ஐயோ அம்மா. அப்ப ஏன் கீழே விழுந்து கிடக்குறான்? ஐயோ, என்ன பாச்சு? என்னாச்சு? அடி, இந்த காலப்பா, இந்த காலப்பா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கரெக்டா இருக்கு. அப்படியே இந்த காலியா இந்த கால காட்டுப்பா. ஐயோ, இந்த காலா துளிக்கிச்சாப்பா. நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுது? இந்த கை இந்த கை இந்த கையா? இந்த கை இந்த கை இந்த கைய ஒண்ணுல ஒண்ணுல ஒண்ணு கரெக்டா இருக்காப்பா? எந்திரிக்க முடியுமா? வா, கை தாங்களா எந்திரிப்பா. தூக்க தூக்க. டேய் கும்கி, கடுப்பு நம்ம எந்திரி. எந்திரிப்பா. எந்திரி. நட முடியாது. முடியாதா? நான் இருக்கேன்ப்பா. ஏறிக்கப்பா. ஆமா, உருப்புட்ட மாதிரி தான். இதை வேற வந்து பாருங்க பாருங்கன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ டபுளா பண்ற, அதுதான் உன் ப்ராப்ளமே. மத்தபடி டபுள்னா ரிப்பீட் பண்றேனா ஸ்டெப்ஸ்? அது ரொம்ப இதுவா பண்ற. மத்தபடி உனக்கு எந்த ப்ராப்ளமும் ஸ்டெப் தானே. சரி, நான் இன்னொரு டைம் பண்றேன். நீ எப்படி இருக்கு ப்ளே பண்ணு, பாட்டு ப்ளே பண்ணு. இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் தானே? ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு. ரொம்ப ஹெடேக்கா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. I'll have some water. சரி, உட்காரு, தண்ணி குடி. லேப் ஷட் டவுன் பண்ணிடு. இதுக்கே டயர்டு. சரி, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே பிரிட்டோ, நீ என்ன வேணா பண்ணுடா.
ஆனா நான் கலர் ஆகணும். என்னை விட மச்சான் 2 மீட்டர் தான் கலர் இருக்கு அந்த வெற்றி. எனக்கு முடிய வேண்டிய ஃபிகர்லாம் அவனுக்கு முடியுதுடா. மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வேணா பார், இன்னைக்கு சாயந்தரம் நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம சிவாஜில வர ரஜினி மாதிரி சும்மா தக 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 தகன்னு வெள்ளையா ப்ளீச்சான மணியா வருவ. சரியா? இது எல்லா வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் மேலேயும் சத்தியம்டா. உண்மையே டேய் தெரியல. என்னடா பண்றீங்க? சீக்கிரம்டா சீக்கிரம். கமிங் கமிங். டேய் இதை தரதுக்கு முன்னாடி உன்கிட்ட அந்த சேவத்தை தேய்க்கிற பேப்பர் கொடுத்தனேங்கடா. இதோ இருக்குடா. ஓகே, அதை என்ன பண்ணு, நாளா மடிச்சு அவன் மூஞ்சில நல்லா தேய் மச்சான். அவன் மூஞ்சில இருக்க பள்ளமேடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சும்மா முழுன்னு ஓகேடா. ஃபர்ஸ்ட் இங்கடா திரும்படா. சீக்கிரம்டா. மணி நல்லா சாஞ்ச மாதிரி காட்டுப்பா. நல்லா தேய் தேய். சோபாய்ச்சா. ஏய் இருடா. போடு 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 போடு. தேய் 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 தேய். நல்லா தேய்டா பண்ணி. நல்லா தேய் 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 தேய். அந்த கருப்பு மண்டலத்தை நல்லா தேய். அடா எஃப்சிக்கு வந்து ஆட்டோ மாதிரி டிங்கரிங் பட்டிலாம் பாத்துக்கறானுங்க. ஏய் பிரிட்டோ, என்னடா பண்றீங்க? டேய் பார்த்தா தெரியல, நம்ம மணியை கலர் ஆக்கிட்டு இருக்கோம். நல்லா நடுவுல தேய். இந்த சைடு. ஆமா, அந்த கழுத்து அடியில மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நல்ல ஃபுல்லா தேய். போடு தேய். என்னடா கருப்பா வருது? மச்சான் நல்லா கை கழுவிடு, விஷமா இருக்கும். சி பேட் ஃபெல்லோடா. மணி முகத்தை கூட வாஷ் பண்ண மாட்டியா நீ? அது எப்படி கழுவ முடியும்? மூஞ்சி மட்டுமே 3 ஏக்கர் இருக்குது. பாதி மூஞ்சி கழுவுனா கூட 10-15 சோப்பு செலவாகும். மச்சான் அவன் ஃபேஸ் முதல்ல ஸ்டெடியா வை. இங்க தரடா. தரா. போடு போடு போடு. போடு போடு. கழுத்தை விட்ட. மணி வெளியாட்டியா? பிக் மாதிரி வெளியா இருக்க, பயங்கரமா இருக்க மச்சான். எல்லாமே பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன? அதான் மச்சான், இந்த பியூட்டி பார்லர்லாம் எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டு கண்ணில் ஏதோ வெள்ளையா வைப்பாங்களே. ஏய் போர் பாய், உனக்குலாம் இந்த எப்படி தெரிஞ்சிருக்கு? ஓகே, அந்த இது சாலட் எங்க? அதை நீயே போடு, நீயே போடு. கரெக்டாவே நல்லா இருக்கா? என்ன மணி ஒரே கூலிங்கா இருக்கா? குளிர்ச்சியா இருக்குடா. அப்படி போறேன்டா. மயனா அமைதியா இருக்கு. பியூட்டி பார்லர் எஃபெக்ட்டா? குட் மார்னிங் மேடம். மேம், இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் சும்மா மணியை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். மாமா எப்பயுமே கூலாக தானே இருப்பாங்க. இப்போ என்ன பிரின்சிபல் ரைடு விட்டுருப்பாரோ? பழனி மேம், நீ இந்த காலேஜா? சொல்லு, நீ இந்த காலேஜா? மேம் அது வந்து நீ இந்த காலேஜ்னா உன்னோட போனஃபைட் சர்டிஃபிகேட்ல ஹெச்ஓடியோட சிக்னேச்சர் போட்டது யாரு? மேம் ஹெச்ஓடி தான் மேம் சைன் பண்ணாரு. உனக்கு தெரியாது வெற்றி, நீ வாயை மூடு. இந்த காலேஜ் அட்டெண்டன்ஸ்ல ரெஜிஸ்டர்ல எல்லாத்துலயுமே நான் செக் பண்ணிட்டேன். உங்க டிபார்ட்மெண்ட்ல பழனிங்கிற பேரே இல்ல. இப்ப நீயா வாயை திறந்து சொல்ல போறியா, இல்ல நான் போய் பிரின்சிபலை கூட்டிட்டு வரட்டுமா? நீ இந்த காலேஜ் இல்ல தானே? ஆமா மேம், நான் இந்த காலேஜ் இல்ல மேம். பழனி, நீ இந்த காலேஜ் இல்லையா? ஏய் பழனி இந்த காலேஜ் இல்லையா? அப்ப நீ இங்க என்ன பண்ற? மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். அப்போ உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும்ல? ஏன் வெற்றி, நீ கரஸ்பாண்டோட பையன். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாது? மேம் ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாயை மூடு வெற்றி. Do you think that we are fools? மேம் சும்மா திட்டினே இருக்காதீங்க மேம். பழனி இந்த வருஷம் கண்டிப்பா +2 பாஸ் பண்றோம். What? +2 என்ன பாஸ் பண்ணலையா? How dare you? உனக்கு என்ன பண்ற பாரு. மேம் ஒரு நிமிஷம்